டிஷ்யூ ஆர் காட்டன். டிஷ்யூ ஆர் காட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சப்போஸ் நமக்கு ஏதாவது எக்ஸஸ் ஆயிடுச்சு துடைக்கிறதுக்கு, ட்ரையாக இருந்தால் நல்லா போட்டுக்காக டிஷ்யூ ஆர் காட்டன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஐபேட் வந்து கண்ணில் யூஸ் பண்ணுறது, ஃபேஷியெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக யூஸ் பண்ணுறது. அது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது, அது ஒரு டூல் தானே. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டீமர் தான் இது. ஓகேவா? ஸ்டீமரில் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டீமர்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து ரொம்ப பேசிக் லெவல் ஸ்டீமர். இது ஸ்டீமர்லேயே நல்லா ஹைட்டாக அப்படியே அட்வான்ஸ்டாக எத்தனையோ லெவல் வந்துருச்சு. எல்லா அட்வான்ஸ் லெவலையும் நம்ம கொண்டு வர முடியாது இல்லையா? ஸோ பேசிக் லெவல் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேஷியல் ட்ரே. ஃபேஷியல் ட்ரே எதுக்காகனா நம்மளோட பொருள் எல்லாம் அதை வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபேஷியல் ட்ரே வேணும். அதனால நம்ம பெஞ்ச் போட்டுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பவுல் வந்து தண்ணி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் நம்ம க்ரீமை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? க்ரீமை மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுவோம். ஸோ பவுலும் ப்ரஷ்ஷும் நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு பிளாக் ஹெட் ரிமூவர்ல ரொம்ப பேசிக் ஸ்டெப் வந்து இதுதான். ஓகேவா? ரொம்ப பேசிக் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது இதுதான். இப்போவுமே நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய அட்வான்ஸ் லெவலில் என்ன வந்துருச்சுன்னா, வைப்ரேட்டர் சம்திங் நிறைய வந்துருச்சு. ஆனால் இது அந்த அளவுக்கு குறைஞ்சதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு, இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஸ்டெப்பு, அவ்வளோதான். ஓகேவா? இது பண்ணால் கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணுறப்ப நமக்கு வலிக்காது. ஓகேவா? ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வேணும்? ரோஸ் வாட்டர், அப்புறம் கிளீனர், ஃபுட் ஃபேஷியல், ஏதோ ஒரு ஃபேஷியல் கிட்டு. ஓகேவா? நமக்கு கிளீனரு எல்லாமே இதுலேயே வந்துருச்சு. ரோஸ் வாட்டர் எதுக்காகனாக்கா நம்ம கடைசியாக அப்ளை பண்ணுறதுக்கு அது வந்து அவசியம்னு சொல்ல முடியாது. கையில் இருந்தால் நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன், கொஞ்சம் எரிச்சல் இல்லாமல் சம்திங் நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு டோனர் மாதிரி. ஓகேவா? டோனருக்கு பதிலாக தான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க.